கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதெல்லாம் என்ன வேலைன்னு எனக்கு தெரியல. கையில் கொம்பு கட்டை மனுஷங்களா இல்லை மிருகமான்னு எனக்கு தெரியல. எங்களுடைய தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்களை படைத்த தேவனை ஆராதிக்கிறோம். வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவனை ஆராதிக்கிறோம். இதில் இவங்களுக்கு என்ன பிரச்சனை? இவங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க பாட்டுட்டு அவங்க வேலையை பார்க்குறாங்க, இவங்க பாட்டுட்டு இவங்க வேலையை பார்க்க வேண்டியது என்ன? எந்த மத பிரச்சாரமும் செய்யறதுக்காக தேவாலயங்கள் கட்டப்படலை. எங்களுடைய தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்களுடைய தேவனை குறித்து சொல்லி கொடுக்குறோம். இது எங்களுடைய வேதத்தில் இருக்கிற ஒரு வார்த்தை, சுவிசேஷத்தை பரப்புங்கள்னு சொல்லி. இதை தான் நாங்கள் செய்கிறோம். எங்களுடைய வேதாகமத்தில் என்ன இருக்கோ அதை தான் நாங்கள் செய்கிறோம். வேதாகமத்தில் இல்லாத காரியங்களை நாங்கள் செய்யலை. பரிசுத்த ஓய்வு நாள் கர்த்தருக்கு என்று கொடுக்கணும்னு தேவாலயத்தில் வந்து உட்காந்துருக்காங்க. இதில் இவங்களுக்கு என்ன பிரச்சனை? இங்கே என்ன ரவுடிசம் நடக்குது? மனுஷங்களா இல்லை ரவுடிஸா? இது போன்ற ஆண்கள் வந்து நின்று இப்படி அந்த ஆராதனையை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு வந்து நின்றுட்டு அவங்களுடைய தேவர்களுடைய நாமத்தை உச்சரிக்கிறாங்க. எதுக்கு அவங்களுடைய தேவர்களுடைய நாமத்தை உச்சரிக்கிறாங்க? இங்கே வந்து அதுக்கு அவங்கவுங்களுக்கு இருக்குல்ல இடங்கள், அங்கே போய் பேச வேண்டியதானே. ஏன் இங்கே வந்து தொந்தரவு கொடுக்கணும்? அதே போல் நானும் கேட்குறேன், சும்மா எல்லாரையும் வெட்டிடுறது, சாச்சிடுறது, ஏசு கிறிஸ்துவை குறித்து பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் எந்த ரைட்ஸும் இல்லை. ஏசு கிறிஸ்துவை குறித்து பேசக்கூடாது, பாடக்கூடாது, சர்ச்சு இருக்கக்கூடாது, தேவாலயம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் எந்த ரைட்ஸும் கிடையாது. எங்களை படைத்த தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். அண்ட சராசரங்களை படைத்த தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். இந்த குஜராத்தில் அகமதாபாத்தில் இப்படி நடந்து கொண்டிருக்கு. இந்த வீடியோ பார்த்ததுலேருந்தே எனக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் தெரிவிக்கிறேன், இதெல்லாம் செய்யவே கூடாது, செய்யவே கூடாது. எந்த மதத்தையும் மாற்றலை, எந்த மதத்தையும் மாற்றலை. இங்கே எந்த கேஸ்ட்டும் கிடையாது, எந்த மதமும் கிடையாது, எதுவும் கிடையாது. எல்லாம் சமம்தான். இங்கே எல்லாம் சமம். ஏசு கிறிஸ்து மட்டும்தான். ஏசு கிறிஸ்து தான் எங்களுடைய ராஜா. ஏசு கிறிஸ்து தான் ராஜா. நாங்களாம் அவரை பின்பற்ற பிள்ளைகள். இல்லை, ரொம்ப கொடுமையாக இருக்குது. கையில் கட்டை. எதுக்கு கட்டை? யார் அடிக்கிறது கட்டை? அவங்களுடைய இடத்துல, அவங்களுடைய ஆலயத்தில் அவங்க தேவனை ஆராதிக்கிறாங்க. இதுக்கு இவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? ரொம்ப ரொம்ப ஓவராக இருக்குது. ரொம்ப கொடுமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதே போல் பார்க்குறோம், அங்கங்கே பார்க்குறோம், எத்தனையோ பிள்ளைகளை கொன்னுடுறாங்க. ஏதாவது வன்மையாக கண்டிக்கிறோம். நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஏசு கிறிஸ்து ஊழியம் செய்தார். ஏசு கிறிஸ்து ஊழியம் செய்தார். அதனால் நாங்கள் ஊழியம் செய்கிறோம். ஏசு கிறிஸ்து ஊழியம் செய்தார். பரலோக சாம்ராஜ்யம் கட்டப்படுவதற்காக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தார். அதனால் நாங்கள் ஊழியம் செய்கிறோம். அதனால் நாங்கள் தேவாலயம் வைக்கிறோம். அதனால் நாங்கள் சுவிசேஷத்தை சொல்லிக் கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவருடைய எல்லா நன்மைகளையும் நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். இதில் என்ன தப்பு இருக்குது? இதில் என்ன தப்பு இருக்குது? அவங்களுடைய சொந்த வேலைகளை பார்க்கணும். அவங்களுடைய சொந்த வேலைகளை பார்க்கணும். சர்வ லோகத்தின் அதிபதி, நாங்கள் வணங்குற தேவன் சர்வ லோகத்தின் அதிபதி. சர்வ லோகத்தின் அதிபதி. யாரும் எதுவும் செய்ய முடியாது. எங்களை வேணால் நீங்கள் அடிக்கலாம், எங்களை வேணால் நீங்கள் மிரட்டலாம், எங்களை வேணால் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் எங்களுடைய தேவனை உங்களால் டச் பண்ணவே முடியாது. எங்களுடைய இயேசு ராஜாவை அவங்களால டச் பண்ணவே முடியாது. சின்ன சின்ன பசங்க அவங்க கையில் கட்டையை கொடுத்து, ஸ்டிக்கை கொடுத்து, எதுக்கு கட்டை ஸ்டிக்கு? ஏன் அங்கே உள்ளே இருக்கிறவங்களெல்லாம் வந்து உங்களுடைய தேவர்களுடைய நாமத்தை சொல்லலாம், நாங்கள் தலையில் போடுவோம், கை காலில் அடிப்போம்னு சொல்லி அதுக்காக கட்டையா? எதுக்காக கட்டை? கர்த்தர் நிச்சயமாகவே இது எல்லாத்துக்கும் ஆண்டவர் நியாயம் விசாரிப்பார். எல்லாத்துக்கும் தண்டனை இருக்குது. இந்த மாதிரி செய்கிற வேலைகளை எல்லாத்துக்கும் தண்டனை இருக்குது. எல்லாத்துக்கும் தண்டனை இருக்குது.
முடிந்த அளவு இந்த வீடியோ பார்க்குறவங்க ஜெபிச்சுக்குங்க. இதெல்லாம் அட்டூழியம், இதெல்லாம் அட்டூழியம். வில்லன் கணக்காக இருக்குது. எங்களுடைய தேவனை நாங்கள் வழிபடுறோம். இதில் என்ன பிரச்சனை? எங்களுடைய தேவன் ஜீவ சுவாசத்தை கொடுத்த தேவன், எங்களுக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்த தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். இதில் என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? நாங்கள் உங்கள் கோவிலில் ஏதாவது செய்தோமா? நாங்கள் ஏதாவது செஞ்சோமா? இதெல்லாம் செய்யவே கூடாது. இதெல்லாம் தப்பு. கண்டிப்பாக உங்களை நியாயம் விசாரிப்பார். ஆண்டவர் நியாயம் விசாரிக்காமல் இருக்க மாட்டார். கண்டிப்பாக உங்களை நியாயம் விசாரிப்பார். அவர்தான் ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லி நிச்சயமாகவே புரிய வைப்பார். இது நடக்கும், ஒரு நாள் கண்டிப்பாக நடக்கும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த சபையில் இருக்க பிள்ளைகளோடு கூட இருக்கிறார். சர்ச்சில் உக்காந்துட்டு இருக்க எல்லா பிள்ளைகளோடு கூட இருக்கிறார். யாரும் எந்த மனுஷனும் சேதப்படுத்த முடியாது. வேணா அவங்க கொல்றதா இருந்தால், அடிக்கிறதா இருந்தால் அவங்களுடைய உடம்பை தான் டச் பண்ண முடியும். ஆனால் அவங்களுடைய உள்ளே இருக்கிற ஸ்பிரிட்டை ஒன்றும் செய்ய முடியாது. அது கர்த்தருக்கு சொந்தமானது. உள்ளே இருக்கிற ஸ்பிரிட்டை, உள்ளே இருக்கிற ஆத்மாவை ஒன்றும் செய்ய முடியாது. எந்த மனுஷனும் அடித்து நொறுக்குனா கூட ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அது இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானது. யாரும் எதுவும் செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ஜெயித்தவர். அதே நேரத்தில் அதனால் பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள், இயேசு கிறிஸ்துனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் இந்த உலகத்தையே ஜெயிக்கிறவங்க. ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெயிச்சுட்டு தான் இருக்கோம். உலகத்தையே ஜெயிக்கிறோம். அதனால் இந்த மிரட்டலுக்கெலாம் நாங்கள் பயப்படுற ஆட்கள் கிடையாது. எங்களுடைய தேவனுடைய நாமத்தை மாத்திரம்தான் நாங்கள் சொல்லுவோம். இயேசு கிறிஸ்து தான் சொல்லுவோம். ஏசப்பா ராஜான்னு சொல்லுவோம். ஏசப்பா தான் மெய்யான தேவன்னு சொல்லுவோம். இங்கே யாரும் எதுவும் பண்ண முடியாது. உங்கள் மிரட்டலுக்கெலாம் நாங்கள் பயப்படுறவங்க கிடையாது. மிஞ்சி போனால் அடிப்பீங்க. இயேசு கிறிஸ்துக்காக அடியும் வாங்க ரெடியாக இருக்கோம். இயேசு கிறிஸ்துக்காக அடியும் வாங்க நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம். எங்களுக்காக உயிரை கொடுத்த தேவன், எங்களுக்காக ரத்தம் சிந்தின தேவன், எங்களுக்காகவே வாழ்ந்த தேவன், இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுக்காக நாங்கள் என்ன வேணால் செய்வோம். அதை மறந்துடவே கூடாது. யாரையும் நீங்கள் பிரெயின் வாஷ் பண்ண முடியாது. நாங்கள் என்ன நடந்தாலும் எங்களுடைய தேவனுடைய நாமத்தை தான் உச்சரிப்போம். எங்களுடைய தேவர்களுடைய நாமத்தை தான் நாங்கள் உச்சரிப்போம். எங்களுடைய தேவனுடைய நாமத்தை தான் நாங்கள் உச்சரிப்போம். இயேசுவின் ரத்தம் ஜெயம்.